அண்ணாமலையை அசைத்து பார்க்க நினைச்சீங்களா? திமுகவினரை தெறிக்கவிட்ட பதிலடிகள். ஆளுநர் பற்றிய விமர்சனத்திற்கு அண்ணாமலை தரமான பதிலடி கொடுத்த நிலையில் அவர் மீது வீசப்பட்ட விமர்சனங்களுக்கு குஷ்பு, பாரிவேந்தர் ஆகியோர் பதிலடி கொடுத்துள்ளனர். வேற்றுமையிலும் ஒன்றுபட்ட நாடாக இருந்து வருகிறது இந்தியா. இது உலகிற்கே முன்மாதிரியாக இருந்து வரும் நிலையில் தமிழகத்தை எப்படியாவது பிரித்து தனி நாடாக்கிக் கொள்ள வேண்டும் என திக கும்பல் துடிதுடித்து வருகிறது. இந்நிலையில் 2 தினங்களுக்கு முன்பு ஆளுநர் RN ரவி தமிழ்நாடு என அழைப்பதை விட தமிழகம் என்று அழைப்பதுதான் சரியாக இருக்கும் என கூறியிருந்தார். இதை கேட்டு கொந்தளித்த திமுக MP TR பாலு, ஆளுநர் RN ரவி பாஜக மாநில தலைவர் போல் பேசுவதாகவும், பதவியை ராஜினாமா செய்துவிட்டு கமலாலயத்தில் போய் உட்கார்ந்து இப்படியெல்லாம் பேசுங்க என்றும் கடும் விமர்சனங்களை முன்வைத்தார். ஆளுநர் இப்ப என்ன சொன்னாரு? தமிழகம்னு சொல்றது சரியா இருக்கும், இந்தியா என்பது ஒரே ஒரு நாடுங்கிற அர்த்தத்துல தானே சொன்னாரு. அதுக்கு ஏன் இப்படி கருப்பு சட்டை கும்பலோ திமுகவும் கொந்தளிக்கிறாங்கன்னு மக்கள் சோசியல் மீடியாவில் கடும் விமர்சனங்களை முன்வச்சாங்க. அது மட்டும் இல்லாம ஆளுநருக்கு ஆதரவா அண்ணாமலையும் நச்சுன்னு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அதுல திராவிட நாடு கோரிக்கை ஒன்றும் இன்னும் முடிவுக்கு வரல, சொந்த நாடு கேட்டு எங்களை வற்புறுத்திராதீங்கன்னு அறிவாலயத்தில் இருக்கிறவங்க சொல்ல என்ன தகுதி இருக்குன்னு அதிரடி சரவெடியா வெடிச்சு இருக்காரு அண்ணாமலை. தமிழ்நாடு அப்படிங்கிறதுக்கு பதிலா தமிழகம் அப்படின்னு சொல்ல ஆளுநர் உரையில என்ன குறைய கண்டுட்டீங்க? சங்க இலக்கியத்துல கூட தமிழ்நாடு, தமிழகம் அப்படின்னு 2 சொற்களுமே இடம் பிடிச்சு இருக்கிறது தெரியுமா? தமிழ்நாடுன்னு சொல்றதுக்கு பதிலா தமிழகம் அப்படின்னு கூப்பிட்டா பொருத்தமா இருக்குன்னு சொன்னதுதான் ஆளுநரோட கருத்து. அதை நீங்க ஏத்துக்கிட்டே தான் ஆகணும்னு ஆளுநர் ஒன்னும் கம்பல் பண்ணலையேன்னு கேள்வி கேட்டிருக்காரு. திராவிட நாடுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்க 1956ஆம் ஆண்டுக்கு பிறகு தனி தமிழ்நாடு கிடைச்சால் போதும் என சுருக்கி கொண்டதை சுட்டிக்காட்டியுள்ளார். வழக்கம் போல் ஆட்சியில் நடக்கும் குளறுபடிகளை முடிக்க இப்படி தமிழ்நாடு என்ற அரசியலை திமுக தூக்கி பிடிப்பதாக பல்ஸ் பார்த்து சரியாக பதிலடி கொடுத்திருக்கிறார். இப்படி ஆளுநரின் கருத்தை வைத்து திமுக செய்து வரும் அரசியலை வெட்ட வெளிச்சமாக்கியுள்ள அண்ணாமலைக்கு ஆதரவாக பிரபலங்கள் களமிறங்கியுள்ளனர். முதல்ல காயத்ரி ரகுராம் விவகாரத்துக்கு வருவோம். தன்னோட துபாய் ஹோட்டல் ரகசியம் ஓபன் ஆனதால அண்ணாமலை மேல செம்ம கடுப்பான காயத்ரி ரகுராம், நாட்டாமை படத்துல வர டீச்சர் மாதிரி அண்ணாமலை தான் நான் கட்சியை விட்டு போக காரணம், இங்க பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லைன்னு எல்லாம் இஷ்டத்துக்கு அடிச்சு விட்டாங்க. காயத்ரி பேச்சால் சூடான பாஜக பெண் தொண்டர்கள் எங்க அண்ணன் அண்ணாமலை கூட நாங்க இருக்கோன்னு பதிவு போட்டு பட்டைய கிளப்பிட்டாங்க. இப்போ இதோ நானும் வரேன் ஆட்டத்துக்குன்னு காயத்ரி ரகுராமை கதிகலங்க வச்சு இருக்காங்க நம்ம குஷ்பு. பாஜகவில் பெண்களுக்கு பாதுகாப்புள்ளது, நானும் இதே கட்சியில தானே இருக்கேன், எல்லா பெண்களும் அவங்க சொல்ற மாதிரி பாஜகவை விட்டு போகலையேன்னு நெத்தியடி பதிலடி கொடுத்துள்ளார். அது மட்டும் இல்லாம முன்னாடி இருந்த தலைவர்களை மாதிரி எல்லாம் கிடையாது, தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மிகவும் துணிச்சலானவர் என கூறியுள்ளார். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா, என்னங்க அண்ணாமலை ரிப்போர்ட்டர்களை எல்லாம் இப்படி பேசிட்டாரு, கத்தி கலாட்டா பண்ணிட்டாரு, அதுவும் பாருங்க புதிய தலைமுறை ரிப்போர்ட்டர் கிட்ட எவ்வளவு கோபமா கொந்தளிக்கிறாருன்னு நடந்த விஷயங்களை எல்லாம் திரித்து திக கும்பலோ ஆளுங்கட்சி IT விங்கோ சோசியல் மீடியாவில் பரப்பி வந்தன. ஆனால் அதுக்கெல்லாம் ஆப்படிக்கும் விதமாக புதிய தலைமுறை சேனலின் ஓனர் பாரிவேந்தர் பதிலடி கொடுத்திருக்கிறார். அவர் சமீபத்தில் அளித்த பேட்டியில் அண்ணாமலை படித்தவர், அத்தனை விஷயங்களும் தெரிந்த புத்திசாலி, அவர் பேட்டி கொடுக்கிறார் என்றதும் 100க்கும் அதிகமான பத்திரிகையாளர்கள் கூடிவிட்டனர். அவர்கள் ஒவ்வொருவரும் பொறுமையாக கேள்வி கேட்டிருந்தால் அவர் சரியாக பதில் அளித்திருப்பார். எங்க சேனல் ரிப்போர்ட்டர் கூட கொஞ்சம் அவசரமாதான் கேள்வி கேட்டு பிரச்சனை பண்ணிட்டார்னு ஒப்புக்கொண்டுள்ளார். இப்படி அண்ணாமலை மீது விழுந்த பழியெல்லாம் பனி போல் விலக இனி எதை வைத்து அவரை ட்ரால் செய்வது, எப்படி நெகட்டிவ் கருத்துக்களை பரப்புவது என தெரியாமல் திமுக கும்பல் ரூம் போட்டு யோசித்து வருவதாக செய்தி.